மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டின் 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்ட நிகழ்வு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்விழாவில் பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். திராவிட மாடல் அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக மாறியுள்ளது. மேலும் பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாகவும் தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனைகளின் கொண்டாட்ட நிகழ்வு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 50 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உட்பட 175க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் 1172 விளையாட்டு வீரர்களுக்கு 33 கோடியே 50 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையையும் வழங்குகிறார். சென்னையில் முதல் கட்டமாக 261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகளையும் துவங்கி வைக்கிறார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்த துணை முதலமைச்சர் விழாவிற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கையும் பார்வையிட்டார். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.